மேற்கு வங்க மாநில எஸ்ஐஆர்ல 1,20,00,000 வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிறதுனால பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் மிகப்பெரிய பதட்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் ஏற்பட்டிருக்கு. தி வயர் பத்திரிகை எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் யாரு, பிற்படுத்தப்பட்டவர்களா, இஸ்லாமியர்களா அப்படிங்கிற பல்வேறு தரவுகளை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல தான் பல்வேறு உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதிகப்படியான இடங்கள்ல நீக்கப்பட்டவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போது பிறந்திருக்கிறது. இந்த வாக்காளர்களை எல்லாம் இவர்கள் எப்படி நீக்கிறாங்க, எந்த விதமான தந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் வரக்கூடிய 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, ஒரு மாபெரும் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொள்ள போகிறார்கள். அதாவது ஏற்கனவே அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு இதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறவர்கள் சந்தேகப்படக்கூடியவர்களை எல்லாம் சரிபார்க்கக்கூடிய வேலையை செய்வதற்கு இறக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய நீதித்துறையை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பணிகளை எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள், இது உண்மையிலேயே திரிணாமுல் காங்கிரசுக்கு வெற்றியை ஈட்டி தருமா, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேற்கு வங்க மாநிலத்தில் பார்ப்போம் காணொலி. மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு முன்பாக 7,66,00,000 வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்தாங்க. இப்போது இருக்கக்கூடியவர்கள் 7,04,00,000 நபர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள். அப்படின்னா 60 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்கள் இந்த பட்டியலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் என்னென்ன காரணங்களை வச்சு நீக்கினாங்க? இறந்து போனவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், கண்டுபிடிக்க முடியாதவர்கள், இப்படிங்கிற ஒரு கேட்டகரியினுடைய அடிப்படையில் தான் இந்த நபர்களை எல்லாம் நீக்கினாங்க. இதிலேயே பெருத்த சந்தேகம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் தவறுதலாக இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் வெளியாச்சு. ஏன்னா கண்டுபிடிக்க முடியலைன்னா அவர்கள் இறந்தவர்கள், ஏன்னா இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கிற பலருமே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்னும் மீண்டுமாக 1 கோடி நபர்களை சந்தேகத்துக்குரியவர்கள், உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் மறுபடியும் கொண்டு சரிபார்க்கணும், உங்களுடைய குடியுரிமைகளையும் பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்கல்ல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அச்சம். அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் இவர்கள் வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வாக்காளர்களை இதுல இருந்து நீக்க முடியும், அதற்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீக்குவதன் மூலமாக பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, சூழலை இவங்க உருவாக்கி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான திட்டம். அதற்காக ஒரு கையாள் வேலையை தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே சுவேந்து அதிகாரியும் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய சாந்தனு தாக்கூர் பாஜகவினுடைய இந்த இருவரும் பேசியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, எஸ்ஐஆர் நடைமுறையில் 1,20,00,000 வாக்காளர்கள் இங்கிருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எஸ்ஐஆர் நடைமுறைகள் நடைபெற்று இருக்கும் போது இந்த பாஜக தலைவர்கள் எல்லாம் இங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது ரோஹிங்கியாக்கள் எல்லாம் இங்க குடியேறி இருக்கிறாங்க, வந்தேரிகளுடைய மாநிலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது, வங்காள தேசத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் இங்க குடிபுகுந்துட்டாங்க, அவர்கள் தான் மம்தா பானர்ஜியை வெற்றி பெற வைக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் நேரடியாக கேட்கிறாங்க, எத்தனை ரோஹிங்கியாக்களை நீங்க கண்டுபிடிச்சீங்க, அதை தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா யாருமே வெளிநாட்டை சார்ந்தவர்கள், வெளியிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு இதுவரைக்கும் இருக்கலை. முன்னால் அந்த காலகட்டங்களில் குடியேறி குடிபுகுந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான நபர்கள் இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது மேற்கு வங்க மாநிலத்தில். குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில், அதுபோல் மதுவா சமூகத்தினர், அந்த சமூகத்தினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷ்லையும்
மாநிலத்திலையும் இருக்கிறாங்க, மேற்கு வங்க மாநிலத்திலையும் இருக்கிறாங்க. ஒரு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் 10, 60, 80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து இங்கே இந்தியாவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நிமித்தமாக குடியேறி வந்தவர்கள். அவர்கள் இந்துக்கள் தான், இந்துக்களில் ஒரு பிரிவாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இவர்களுடைய கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடியுரிமைக்கான ஆதாரங்கள் சரியாக இல்லை. அது வந்து உண்மை. அப்போ இந்த விஷயங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குகள் எல்லாம் நிராகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பேர் இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த இந்தியாவினுடைய குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தங்களை நிராகரித்து விடுமோ இந்த நாடு அப்படிங்கிற ஒரு அச்சம் இங்கே வந்து நிலவி கொண்டிருக்கிறது. இந்த அச்சத்தினுடைய அடிப்படையில் தான் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். பதட்டத்தின் மூலமாக தற்கொலை செய்து இறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் பெரும் கொந்தளிப்போடு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட இப்போது சொல்லி இருக்கக்கூடிய இந்த 60 லட்சம் நபர்கள் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 8.5% வாக்காளர்கள் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை சதவீதம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு 2-3% வாக்குகள் வந்து வித்தியாசம் இருந்தால் போதும். இந்த 8% வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டதுனால இந்த பகுதியில் மேற்கு வங்கத்தில் பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு நூதன திருட்டு நடைபெறுகிறதோ அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதில் தான் வந்து தி வயர் பத்திரிகை வந்து மாவட்டம் தோறும் சென்று அவர்கள் ஒரு கணக்குகளை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த 5 மாவட்டங்கள்லையும் பெருவாரியாக இஸ்லாமியர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் முர்சிதாபாத்தில் 11,1145 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. அது மாதிரி மல்டா அப்படிங்கிற மாவட்டம் 8,28,127 நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. வடக்கு திஜஜ்பூர் அது 4,80,341 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாலே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் எத்தனை சதவீதம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 58.65%, 58.65% இஸ்லாமியர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து வெளியாக இருக்கு. இதுலையும் நீங்கள் வந்து குறிப்பாக இந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதிகளில் ஒரு இந்துக்கள் கூட நீக்கப்படலை. இஸ்லாமியர்கள் அதிகமாக எங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அந்த தொகுதிகளில் போய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை நீக்கி இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை இதில் வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகத்தான் இவர்கள் வந்து இந்த வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க. அதுதான் தெளிவு. இவருடைய கையில் இல்லை இந்த வாக்காளர்கள் நீக்கிறது. இவர்கள் ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அதன் மூலமாக இந்த வாக்காளர்களை நீக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதற்கான ஆதாரத்தை அவங்க வந்து மிகச்சரியாக சொல்கிறாங்க. என்னென்னா உலக அளவில் அறியப்பட்ட இந்தியா முழுவதும் அறியப்பட்ட பிரபலங்களாக இருக்கக்கூடிய பலருடைய வாக்குகளையும் வந்து இதில் நீக்கியிருக்கிறாங்க. இதில் உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் குழு அந்த குழுவை சார்ந்த வீராங்கனை ரிச்சா கோஷ் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுபோல் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் உலக அளவில் பிரசித்தி பெற்ற அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய வீரர் முகமது ஷபி வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் விட மேலாக மேற்குவங்க மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் நந்தினி சக்கரவர்த்தி வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இப்படி வெளிப்படையாக பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரே நீக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பலரை வந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது. இதில் ஏற்கனவே நமக்கு தெரியும் மேற்குவங்க மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிக்காக வந்த பல்வேறு அதிகாரிகளையும் அடித்து விரட்டக்கூடிய வேலை வந்து
நடந்தது. மக்களே வெகுண்டெழுந்து அதை வந்து பண்ணாங்க. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். மம்தா பானர்ஜியோட கட்சி வந்து என்னுடைய பின்னணியில் இருக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு கட்சி சொல்லிட்டான்னு சொன்னால் மக்கள் போய் இப்படிப்பட்ட தாக்குதலை நிகழ்த்துவார்களா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி வந்து இதில் இருக்கிறது. இதில் தான் மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் ஆணையம் ஆளாகி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகங்களை எல்லாம் அடித்து ஒடித்தாங்க. இப்போ சில நாட்களுக்கு முன்பாக வந்து இந்த எஸ்ஐஆர் பணிக்காக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து இங்கே வந்து மேற்கு வங்க மாநிலத்தினுடைய எல்லையோர மாநிலமாக இருக்கக்கூடிய ஒடிசாவில் பிடிபட்டுன்னு சொல்லக்கூடாது, அதை ஒடிசாவில் வந்து பிள்ளைப்பிடிக்காரன் வந்திருக்கிறான்னு சொல்லி இந்த 2 அதிகாரிகளை கட்டி வைத்து அடித்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது. 70க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கிறது. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் எந்த அளவிற்கு ஒரு பார்வையை வைத்திருக்கிறார்கள், ஒரு திருட்டு வேலையை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதில் வந்து மக்கள் மனசில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் எத்தனை லட்சம் வாக்காளர்கள் மறுபடியும் சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதில் தான் ஒரு 600 நீதிபதிகள் வெளி மாநிலங்கள்லேருந்தும் இங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலேருந்தும் இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. குறுகிய காலம்தான் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு மே 7ஆம் தேதி வந்து அது வந்து காலாவதி ஆகிறது இப்போது இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுடைய அரசு. அதற்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் வந்து முடிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய ஆட்சி வரும், அவர்களுடைய கைகளுக்கு தான் இந்த அதிகாரம் போகும். அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலும் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அதிகாரிகள் நீதிபதிகள் எல்லாம் நேர்மையான வகையில் வந்து இங்கே வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இவர்களுடைய நோக்கமே ஒன்று தான், அதிகப்படியான நபர்களை நீக்கணும், பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்களை நீக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய திட்டம், இவர்களுடைய எண்ணம். இதெல்லாமே அதுதான். நீங்கள் தெரியும், சமீபத்தில் வந்து மலப்புரம் மாவட்டம்னு நினைக்கிறேன் கேரளத்தில், அங்கே வந்து இந்த பட்டியல் வெளிவந்த பிறகு ஃபார்ம் 7 பயன்படுத்தி பலரையும் வந்து நீக்கினாங்க எழுதி கொடுத்து. அப்படி அங்கே வந்து இஸ்லாமியர் பலரை வந்து ஒருத்தர் வந்து ஃபார்ம் எழுதி கொடுத்து நீக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய கேள்விக்குறியானது. அங்கே வந்து கலெக்டர் வந்து அவர் மீது வழக்கு தொடுப்பதற்காக விசாரணை நடத்தினாங்க அப்படிங்கிற சம்பவங்கள் எல்லாம் வெளியாக இருந்தது. அப்போது இங்கே திட்டமிட்டு இஸ்லாமியர்களை நீக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த எஸ்ஐஆர் நடைமுறை மூலமாக இவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் தான் இடையில இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது மம்தா பானர்ஜி அவர்கள் இல்லை பயிற்சி கொடுக்க வேண்டாம், பயிற்சி கொடுத்துட்டுனா இவர்கள் வந்து ஏற்கனவே இங்கே வந்து எஸ்ஐஆர் மூலமாக என்ன நடைமுறையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்களோ, வாக்காளர்களை வந்து எப்படி நீக்கி கொண்டிருக்கிறார்களோ அதே நடைமுறையை இவர்களும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு கடைசி ஆயுதமாகத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஏந்தி இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. மத்திய கொல்கத்தாவில் வரக்கூடிய 6ஆம் தேதி எஸ்பிளனேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு அவர்களுக்கு இருப்பதாகவே நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த எஸ்ஐஆர் சதியை தொடர்ந்து இதை நிலைநாட்டி இதன் மூலமாக பாஜக வந்து வெற்றி வாகை சூடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த மாதிரியான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க, இதில் வெற்றி பெறுவார்களா, ஜனநாயகம் காக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.